ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காரில் வந்து நிறையா டைப் இருக்குது. எந்தெந்த டைப் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வந்து ஹேஷ்பேக் கார்ஸ். ஹேஷ்பேக் கார் அப்படின்னாவே வந்து ஒரு சின்ன கார், சின்ன ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த கார் வந்து செட் ஆகும். ஒரு 4 பேர் மட்டும்தான் இந்த காரில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும். இந்த காரில் எடுத்துக்கிட்டோன்னா 5 டோர் இருக்கும். 2 சைடும் 2 டோர் இருக்கும். பின்னாடி ஒரு டோரை வந்து மேற்புறமாக திறக்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, பின்னாடி உட்காடுறவங்க சீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் திங்ஸ் எதுவும் வைக்கிறோம் அப்படின்னா வெளிப்புறமாக வந்து அதை வந்து திறந்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பின்னாடி சீட்லேயே உட்காந்து கூட கையை விட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஒரு 5 டோர் இருக்கும், சின்ன ஒரு குட்டி கார். அடுத்த கார் வந்து செடான். செடான் அப்படின்னா டிக்கி வந்து பின்னாடி வந்து செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு நீளமான கார், கொஞ்சம் 4 பேர் 5 பேர் போனாலுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இடவசதியோட திங்ஸையும் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் செடான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக எஸ்யூவி கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் யூட்டிலைஸ்டு வெஹிக்கிள். இது வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து ஹேஷ்பேக் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து ஒரு 4 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம். ஆனால் என்ன அப்படின்னா இடம் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும், திங்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். காரோட சக்கரங்கள் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஒரு ஆஃப் ரோட்டில், அதாவது வந்து ஒரு கரடுமுரடான சாலையில் கூட வந்து ஈஸியாக வந்து ஓட்டுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார். அந்த கார் தான் வந்து எஸ்யூவி கார்ஸ். அடுத்ததாக எம்பிவி கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி பர்பஸ்டு வெஹிக்கிள். இந்த கார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7 பேர், 6லேருந்து 7 பேர் உட்கார மாதிரி சீட்டிங் வந்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நல்ல பெரிய கார். பின்னாடி வந்து சீட்டை வந்து தேவை அப்படின்னா பின்னாடி ஆள் வந்து உட்காந்துக்கலாம். தேவையில்லாத சமயத்தில் வந்து சீட்டை மடக்கிட்டு பின்னாடி வந்து திங்ஸ் வச்சுட்டு போகிற மாதிரி வந்து மல்டி பர்பஸ்டு, ஆளும் உட்காந்துக்கலாம், திங்ஸும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த காரை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. பொதுவாக ஒரு காரில் வந்து டிக்கி இருக்குது, டிக்கியில் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தேவை, நமக்கு என்ன தேவை. ஒரு 5 லட்ச ரூபா ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் வந்து ஒரு செடான் கார் வாங்கணும் அப்படின்னா அது வந்து கஷ்டம். 5 லட்ச ரூபா வச்சுட்டு ஒரு ஹேஷ்பேக் கார்ஸ் வந்து சூப்பராக வந்து வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு காரில் வந்து டிக்கி வச்சு வாங்கணும், ஒரு ஹேஷ்பேக் கார் வாங்கணுமா இல்லை செடான் கார் வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்துக்கு வந்து அந்த கார் வந்து செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்த விஷயம் வந்து நம்மளோட ஃபேமிலி. என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலி, 4 பேர் தான் போவோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேஷ்பேக் கார்ஸ் வந்து ஓகே தான். இல்லை என்னோடய ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி, 7-8 பேர் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபேமிலிக்கு வந்து ஹேஷ்பேக் கார்ஸ் வந்து செட் ஆகாது. அதே மாதிரி நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து வெளியே வந்து டூர் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து எஸ்யூவி கார்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டூர்லாம் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செடானோ இல்லை வந்து ஒரு ஹேஷ்பேக் காரோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆக ஒரு காரில் வந்து டிக்கி இருக்குது இல்லை இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காரை வந்து தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.